நுண்ணறிவு அபாரமே இல்ல ஆபத்தா என்ற தலைப்பில் நம் பள்ளி மாணவ மாணவிகள் வாதாட வருகின்றனர். மனிதன் தன் மூளையின் ஒரு பகுதியை இயந்திரத்திற்கும் கொடுத்து சிந்தி என்று கட்டளையிட்டதன் விளைவுகள் செயற்கை நுண்ணறிவு. இது பற்றி ஒரு பட்டிமன்றத்தை இப்போது காணலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலகத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ChatGPTன்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு என்ன செய்து கொண்டிருக்கு என்பதுதான். ஒரு நாள் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அவ குழந்தைக்கு சாட்டர்டே சண்டே லீவு தான். மண்டே ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுட்டு எங்க ஊர் திருவிழாக்கு வான்னு கூப்பிட்டுருந்தேன். அதுக்கு என் ஃப்ரெண்டு சொன்னா, ஆண்டி கூப்பிடுறாங்கல்ல, லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டு வாணும். அதுக்கு அவ சிரிச்சுக்கிட்டே, லீவ் லெட்டர்லாம் எழுத வேண்டாமா, ChatGPTல எனக்கு லீவ் லெட்டர் வேணும்னு கேட்டா அதுவே கொடுத்துடுமா. ChatGPT நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை விட பல மடங்கு அதிகமா அது யோசிக்கும். வளர்ந்து வரும் அறிவியல் உலகத்துல புதுசா வர்ற எந்த செய்தியையும் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எனக்கு வேண்டான்னு ஒதுக்க கூடாது. ஏன்னு தெரியுங்களா? அப்டேட் ஆகாட்டி அவுடேட் ஆயிடுவோம். AI செயற்கை நுண்ணறிவு அது ஒரு அபாரமான கண்டுபிடிப்புன்னு பேச இந்த பக்கம் 3 பேர் வந்திருக்காங்க. இனிமே வரப்போற தீமைகள் எல்லாம் என்னன்னு தெரியுமா? இவங்களுக்கு பதில் சொல்லத்தான் இவங்க 3 பேர் வந்திருக்காங்க. மதிஸ்ரீ வாங்கம்மா. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ChatGPTல குறிப்பெடுத்த செயற்கை நுண்ணறிவு ஆபத்தே என் கூறி வந்திருக்கும் எதிரணியருக்கும் என் வணக்கங்கள். எல்லோரும் செயற்கை நுண்ணறிவை கரப்பாம்பூச்சி நசுக்கிற மிஷின் மானைக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு புரியாத புதிரல்ல. செயற்கை நுண்ணறிவு மனுஷன் யோசிக்கிற மானைக்கு யோசிக்குமா? நமக்கு பிடித்த பாட்டை நாம் கேட்காமலே பிளே பண்றதுல இருந்து கெப்லர் என்று புதிய கிரகத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் முடியாதது எதுவுமே இல்லை. நான் ஆணித்தரமா சொல்றேன், இந்த உலகத்திலேயே ஒரு தொழில்நுட்ப பிரபலமாக முன்பே அதை பற்றிய ஒரு நாண கருத்துக்கள் தான் அதிகமான பேசப்படுகிறது. இப்போ இந்த பட்டிமன்றத்தில் மூச்சு விடாம செயற்கை நுண்ணறிவு ஆபத்தை என் கூறி வந்திருக்கும் எதிரணியருக்கும் என் ஆபத்தை என் கூறி வந்திருக்கும் ஆபத்தை என் கூறி வந்திருக்கும் எதிரணியருக்கும் என் வணக்கங்கள். எடிசன் பல்பை கண்டுபிடிச்சப்ப எப்படி மின்சாரத்தை ரொம்ப தூரத்துக்கு கடத்த முடியும்னு எல்லாரும் எதிர்மறையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதற்கு பின் கண்டுபிடிக்கிற ஆயிரக்கணக்கான மின் சாதனங்கள் தான் எடித்தலைமை எடிசன் கண்டுபிடிப்பு தான். இதை விட நல்ல எக்ஸாம்பிள் எதுவும் இல்லை. கொரோனா ஒளியல, இங்கதான் இருக்கு, எப்ப வேணாலும் வெளியே வரும். இன்னும் 10 ஆண்டுகளில் ரோடு போல இருந்து கட்டடம் கட்டுற வரைக்கும் மிஷினை செய்யும் நிலை வரப்போகிறது. இருந்தாலும் குறை கண்டுபிடிக்கவே 3 பேர் இருக்காங்க. 21ஆம் நூற்றாண்டின் ஆக சிறந்த கண்டுபிடிப்பு செயற்கை நுண்ணறிவு தான். நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகா பேசினாங்க. எது கண்டுபிடிச்சாலும் குறை கண்டுபிடிக்கிறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த 3 பேரும் இவங்க தான். AI செயற்கை நுண்ணறிவால என்னென்ன குறைபாடுகள் இருக்குதுன்னு நம் வணக்கத்துக்குரிய முகிலன் பேச வருகிறார். வாங்க வந்து பேசுங்க. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதி சொன்னாங்க, குறை சொல்றது, குறைகளை கண்டுபிடிக்கிறது, எதிர்மறையாகவே சிந்திப்பது, இதுதான் எங்க வேலைன்னு. நிறைகள் இருந்தால் நாங்கள் எதுக்கு குறை சொல்ல போகிறோம்? எடிசன் பல்பை கண்டுபிடிச்ச போது
குறை சொன்னாங்க. தட்டமை நோய் வந்து இறந்தவர்களின் விகிதமும் முதலில் தடுப்பூசி கண்டுபிடிச்சு அதை போட்டு இறந்தவர்களின் விகிதமும் ஒன்றுதான் புள்ளியியல் விவரம் சொல்லுது. குறை இருந்தால் எச்சரிக்கிறோம், நிறை இருந்தால் கொண்டாடுகிறோம். அவ்வளவு தாங்க. கொரோனா நோய் வந்தது. நம்ம ஆள் முதல்ல சொன்னா அதெல்லாம் தடுப்பூசி போடாத மாப்பிள்ள, போட்டா கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் போகுதுன்ட்டு. ஆனால் கவர்மெண்ட் சொன்ன உடனே கோவிட் 2 கோவேக்சின் 2ன்னு போட்டுக்கிட்டானா. அரசாங்கம் 2னா அவன் 6 டோஸ் போட்டுக்கிட்டானா. எதையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னா முழுசாக நெகட்டிவாக இருக்காது. எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்க முடியும்? காலையில் ஆஃபீஸுக்கு போன உடனே மேனேஜர் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் செயற்கை நுண்ணறிவாக மாற்ற போகிறோம், எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னால் அதை எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்க முடியும்? நம் தேசத்தின் வளர்ச்சி தான் முக்கியம், அறிவியல் வளர்ச்சி தான் முக்கியம். வந்தே மாதிரி ஜெய்கள்னு சொல்லிட்டு வீட்டுக்கா போக முடியும்? மேனேஜர் கையில் காலில் விழுந்து அவங்க வேலையை காப்பாற்றிக்க பார்ப்பாங்களா? சரி நாங்கள் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லுவாங்களா? இப்போ நான் யதார்த்தமாக ஒன்று சொல்கிறேன். அப்பா கண்ணு மங்கலாக இருக்குன்னு சொன்னாங்க, கண்ணாடி வாங்கி கொடுத்தேன். தாத்தா காது கேட்கலன்னு சொன்னாங்க, காது மிஷின் வாங்கி கொடுத்தேன். பாட்டி நடக்க கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க, ஸ்டிக் வாங்கி கொடுத்தேன். மனிதனின் இயக்கம் தடைபடவோடுதான் அறிவியல் இயக்கம் தொடங்குகிறது. இதுதான் வளர்ச்சி. மனிதனை இயங்க விடாமல் செய்வது வளர்ச்சி அல்ல என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகா கேட்டாங்க. மனிதனுடைய வேலை குறைக்கலாம், வேலையே இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ராமுக்கு பதிலா சோமுவை போட, உனக்கு பதிலா ஒரு மெஷினை போடுறோன்னு சொன்னா எவ்வளவு கேவலமா இருக்கு. அதுதான் அவருடைய கவலை. இவருக்கு பதில் சொல்லத்தான் அருண்பாரதி வருகிறார். வாங்க வந்து பேசுங்க. அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முகிலன் ரொம்ப அழகா பேசுனாங்க. எங்கே மனிதன் வீழ்ச்சி அடைகின்றானோ அங்கேதான் தொழில்நுட்பம் எழுச்சி பெறுகின்றதுன்னு. முதல்ல ஏன்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. கண் சரியா தெரியல, கண்ணாடி வாங்கி கொடுத்தோம். காது கேட்கல, காதுக்கு மிஷின் வச்சோம். ஏன்பா உங்க வீட்டுலலாம் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே வைத்தியம் பார்க்க மாட்டீங்களா? உங்கள் தொழில்நுட்பம் வீழ்ச்சி அடைந்த பின்பு வருவது, எங்கள் தொழில்நுட்பம் வீழ்ச்சி அடைய செய்யாமல் இருப்பது என்று ஒரு பதம் வந்துச்சு. எழுத்தாளர் சுஜாதாவின் நவீன சிந்தனையால் உருவான பதம் அது. அதுல ரோபோ தேர்ச்சி பெறாமலேயே போயிடும். அதுல சில வேலைகள் சொல்லுவாங்க, ஓடு, நட, குடி, பாடுன்னு. கட்டியை எடுத்து குட்டுன்னு சொல்லும் போது அது கட்டியை எடுத்து குட்ட போகும். குட்டக்கூடாதுன்னு யோசிச்சு சொல்றதுதான் இந்த AI. உலக பொருளாதாரம் ஒரு அறிக்கை வித்திருக்கு. 2025-26 85 மில்லியன் வேலை வாய்ப்புகள் ஏஐனால பறிக்கப்படும். ஆனா உண்மையிலே ஏஐனால 91 மில்லியன் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். கல்வி அறிஞர்கள் ஒரு அறிக்கை வித்திருக்காங்க. இனிமே +2 முடித்தவர்கள் 100% ஏஐ தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு. AGIன்னு ஒன்று இருக்கு, அதாவது செயற்கை பொது நுண்ணறிவு. இது எல்லா துறைகளிலும் ஒரு பாடமாக வந்துருச்சு. AGI இத IIT, MIT ஆகிய நிறுவனங்கள் இதை பற்றிய ரிசர்ச்சில் இறங்கியிருக்காங்க. இதே இணையதளத்துல தான் ஒரு டார்க் வெப்னு ஒன்று இருக்கு, அதாவது மறைக்கப்பட்ட பகுதின்னு அர்த்தம். இதை பயன்படுத்த கூடாததெல்லாம் பயன்படுத்தி தன் வாழ்க்கையை சீரழித்தவர்களும் இருக்காங்க, இதை பயன்படுத்தி தன் வாழ்க்கையை மேம்படுத்தியவர்களும் இருக்காங்க. ஏஐ நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்று நம் கையில் தான் உள்ளது. அதை வைத்து தான் அபாரமாக அமைகிறதா ஆபத்தாக அமைகிறதா என்று இருக்கிறது என்று கூறி தான் பேச வாய்ப்பளித்த நல்லுளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டார்க் வெப்பை பற்றி சொன்னாங்க அருண்பாரதி. அருமை. ஒரு கல்லிலே தேவையில்லாத பகுதிகளை நீக்கிவிட்டு செதுக்கினால்தான் சிலை கிடைக்கும்.
அதுபோல அறிவியல் வளர்ச்சியில் நல்லதை மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இனி எப்படி செயற்கை நுண்ணறிவு ஆபத்துன்னு நம் வணக்கத்துக்குரிய ராஜேஸ்வரி பேச வருகிறார். வாங்க வந்து பேசுங்க. நடுவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியினர் பேசும்போது செயற்கை நுண்ணறிவு கரப்பான் பூச்சியை கொள்ற மிஷின் கொரோனா மாதிரின்னு அவங்களே இது தவறுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நாங்க என்ன சொல்றது? செயற்கை நுண்ணறிவு உருவாக்கம் மனித மூளையால் மனிதமே மூளைக்கு தள்ளப்பட போகிறது என்று கவலையில் பேசிக்கொண்டு இருக்கிறோம். நீங்க செயற்கை நுண்ணறிவை அபாரம்னு சொல்றீங்க. அது அபாரம்லே நடுவர்களே, அது பாரம். ஆசிரியர் பணியை அறப்பணின்னு சொல்லுவாங்க. பெங்களூர்ல இருக்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ரோபோட் பாடம் நடத்துதான். மாணவர்களுக்கெல்லாம் டவுட்ஸ் கிளியர் பண்ணுதான். இப்போ நான் கேட்குறேன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 99 முறை தோல்வியற்றார். இதை ஒரு செய்தியா தான் அந்த ரோபோட் சொல்லும். ஆனால் ஆசிரியர் சொல்றார், பல முறை தோல்வியற்றாலும் அவரின் விடாமுயற்சியால் இறுதியில் வெற்றி பெற்றார். உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையும் ஆசிரியர் தான் இதை கொடுக்க முடியும். செயற்கை நுண்ணறிவு செய்திடுமா? ஒரு மிஷின் பாடம் நடத்தினால் ஒரு வகுப்பறையில் 30 மிஷின்கள் தான் உருவாகும். மனிதர்கள் உருவாக மாட்டார்கள். மனித நேயமும் கேள்விக்குறியாகிவிடும். செயற்கை நுண்ணறிவு எதையும் இயல்பாக செய்ய விடுவதில்லை. மாவீரன் படம் பார்த்துருப்பேங்க. இல்லை மேலே இருந்து ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும், வீரன் நடந்தான், வீரன் நகர்ந்தான். சிவகார்த்திகேயனோட ஒவ்வொரு அசைவையும் அந்த குரல் தான் தீர்மானிக்கும். இப்படி மனிதனுடைய இயல்பான வாழ்க்கையை செயற்கை நுண்ணறிவு தான் தீர்மானிக்குது. இது மனிதனுக்கு ஆபத்தா இல்லையா? எந்திரங்கள் கண்டுபிடிச்சனால உடல் அளவு சோம்பேறியா இருந்தோம். இப்ப மூளை அளவுலயும் சோம்பேறி ஆயிட்டோம். ஹோம்ஒர்க் செய்யவும் சாட்ஜிபிடியை யூஸ் பண்ணினா பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி யோசிக்கணும், எப்படி கவிதை ஒன்றுன்னு சாட்ஜிபிடியை கேட்டால் வருங்காலத்தில் கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் சிந்தனைகளையும் நாம் இழக்க நேரும். உடலுக்கு வேலை இல்லைனா உடல் நோயாளி ஆகிடுவோம். நம் மனதுக்கு வேலை இல்லைனா மனநோயாளி ஆகிடுவோம். இதைத்தான் செயற்கை நுண்ணறிவு நாம் இழக்க நேரிடும் என கூறி பேசி வாய்ப்படுத்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறதுனாலதான் மழை பெய்யுதுன்னு சொல்றாங்க. அங்கங்க இருக்கிற மனித நேயமும் செயற்கை நுண்ணறிவால இல்லாம போயிடுது. ஏய், அபாரமேன்னு பேச லீனா வர்றாங்க. வாங்க வந்து பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவிலே 45 வயதுடைய ஒருத்தருக்கு விபத்து ஏற்பட்டது. அதில் அவருக்கு கழுத்தின் கீழ் உள்ள உறுப்புகள் செயல்படாம போயிருச்சு. தோலான்னு ஒரு படத்துல நாகார்ஜுன் வீல் சேர்ல உட்காந்துட்டு இருப்பார்ல, அது போல நாம் ஒரு பொருளை எடுக்கணும் பார்க்கணும்னா நம்ம மூளை சிக்னல் கொடுக்கும். நாம் ஒரு பொருளை எடுப்போம், அதை பார்ப்போம். ஆனால் அவருக்கு அந்த சிக்னல் எல்லாம் துண்டிக்கப்பட்டு இருக்கு. அதனால அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்றாங்க. இதை ஏஐ இன்ஃபியூஸ்டு சர்ஜரி சொல்றாங்க. அதற்கப்புறம் அவர் ஒரு பொருளை எடுக்கணும் என்று கற்பனை செய்தாலே போதும். மூளை அனுப்புற சிக்னல் எல்லாம் செயற்கை நுண்ணறிவு சேகரித்து வைத்திருக்கிறோம். சேகரித்த செய்திகளை அவர் உடம்பில் அங்கங்க பொருத்தப்பட்ட அந்த சென்சாருக்கு அந்த சிக்னலை கொடுத்து அந்த பொருளை எடுப்பாரு. இது உண்மை சம்பவம். சாதாரணமா நாம் எப்படி ஒரு பொருளை எடுக்கிறோமோ அதே மாதிரி அவரும் செய்வாரு. இவ்வாறு மருத்துவம் மட்டுமல்லது மென்பொருள் நிறுவனம், வணிகம், விவசாயம்னு எல்லா துறையிலும் செயற்கை நுண்ணறிவு ஒரு புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இது நிதர்சனமான உண்மை. இப்ப காட்டுல மேத்துல நடக்கும் போது முள்ளு தச்சிருச்சுன்னா என்ன சொல்லுவோம்? முள்ளு மிதிச்சிடோன்னு சொல்ல மாட்டோம், முள்ளு குத்திடுச்சுன்னு தானே சொல்லுவோம்.
அப்படி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற முள்ளியனா அதவா நம்மளை தேடி வந்து குத்துச்சு. அப்படி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறவர்களை தள்ளிவிட்டு நாளம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இழத்தார் செய்யின். இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் காலம். எந்த செயலையும் சரியான இடத்தில் இருந்து செய்தால் உலகமே உங்கள் கையில் இருக்கும் என்று நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மை சம்பவம்னு ஒன்று சொன்னாங்க. விபத்த செயலிழந்த உறுப்புகளை எல்லாம் ஏஐயால இயங்க செய்யும். அது பாராட்டக்கூடிய விஷயம்தான். இவ்வளவு சொல்லியும் ஏஐ ஆபத்துன்னு பேச சீகன் பால் வர்றாங்க. வாங்க வந்து பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். லீனா சொன்னாங்க, ஒரு விபத்தில் உடல் உறுப்புகள் செயல்படாத போது ஏஐ இன்ஃபியூஸ்டு சர்ஜரி செய்து செயல்பட வைத்தார்கள் என்று பாராட்டுக்குரிய செயல்தான். ஆனால் நான் ஒன்று சொல்லவா, இந்த அறிவியல் முடியாதுன்னு சொல்லிருச்சு, மருத்துவ முடியாதுன்னு சொல்லிருச்சு. ஒரு சேரில் உட்கார வச்சு சப்ஜெக்ட் என்று பேர் வச்சாங்க. அப்போ எங்கள் ஆள் ஒருத்தர் வந்தார். அறிவியலாலும் மருத்துவத்தாலும் முடியாதுன்னு சொன்ன சப்ஜெக்டுக்கு ஆனந்தன் பேர் வச்சாங்க. கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணி முடமாக இருந்தவரை வசூல் ராஜா MBBS அன்பின் மொழிகளால் முடியும் என்று செய்து காட்டினார்ல. இந்த உணர்வுகளை அவங்க ஏஐ கொடுக்க முடியுமா? இந்த உணர்வுகளை அவங்க மருத்துவத்தின் மூலம் எப்படி கொடுப்பீங்க? அன்பு 5 ml, கோபம் 5 ml, மனிதாபம் 5 ml, பாசம் 5 ml எல்லாத்தையும் ஒரு சிரஞ்சில் ஏற்றி அப்படியே இடுப்பில் கொத்திடுவீங்களா? இப்போ வேலை வாய்ப்பை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வேலை வாய்ப்பு வரப்போகுது, வேலை வாய்ப்பு போகுது. ஆனால் அது யாருக்குன்னு தான் தெரியல. அதான் முக்கிய கேள்வி. டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வேலை கிடைக்க போகுது. இப்படி நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய ஏஐ ஆபத்தே என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் சிதைந்து போயிடுதுன்னு சொன்னாங்க. பட்டிமன்றம்னு ஒன்று நடத்தினா தீர்ப்பு சொல்லித்தானே ஆகணும். அபாரமே ஆபத்து இல்லைன்னு சொல்லி இதுவரை எங்கள் பேச்சை கேட்ட